ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம உப்பில் ஷாம்பு ஊற்றி பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் நம்ம குழம்பு செஞ்சாலும் சரி, கிரேவி செஞ்சாலும் சரிங்க, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும்ங்க, பிடிச்சி சாப்பிடுவாங்க. இல்லை கசப்பு இருந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி கசப்பு வராமல் சமைக்க இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பாவக்காய் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணினா பாவக்காய் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பாவக்காய் மேலேயும் இந்த மஞ்சள் தூள், உப்பு எல்லா பாவக்காய் மேலேயும் படுற மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாவக்காய் ஃபுல்லாகவே இந்த பிளேட்டு மேலே கொஞ்சம் தள்ளி நீங்கள் விடுங்க. ஒட்டுக்க வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு இது போல் நீங்கள் தள்ளி வச்சுட்டு இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெயில் நான் வச்சுட்டுங்க. கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் போல் மட்டும் நீங்கள் வெயிலில் காய வச்சா போதுங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த பாவக்காய் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா காஞ்சு வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் எடுத்துகிட்டு எப்போதும் போல் எடுத்து நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு கடாயில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அந்த பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை எதுவுமே நமக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி செஞ்சுக்கலாம், குழம்பு செஞ்சுக்கலாங்க. யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு கசப்பே தெரியாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பை எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டோ அது கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஃபுல்லாகவே நமக்கு தண்ணி நல்லா நமக்கு கரைஞ்சிருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கரைச்சி விட்ட பின்னாடி இந்த கப்பில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு பாதிகளுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு சொம்பலுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா கலக்கி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் நுர ஃபுல்லாக நமக்கு அடங்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில், நான் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பு மேலே அடிக்கடிக்கு சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கு கரை, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு படிஞ்சிருங்க. அதை க்ளீன் பண்ணி தண்ணியை மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். சோப்பு, ஸ்க்ரப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை நீங்கள் கேஸ் அடுப்பு மேலே எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது கேஸ் அடுப்பு மேலே அழுக்கு கரை, எண்ணெய் பிசுக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், கிளாத் வச்சு கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நம்ம க்ளீனாக தொடச்சாச்சுங்க. கேஸ் அடுப்பு பார்க்கவே நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கேஸ் மேலே எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு கரை எதுவுமே இல்லை. நம்ம ரெடி பண்ணிட்டு சொல்யூஷன் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிட்டு எப்போதும் போல் தொடச்சி எடுத்திங்கன்னா நமக்கு கேஸ் ஸ்டவ் எப்பவுமே பளிச்சு நல்லா க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதே லிக்விட் வச்சு நீங்கள் கிச்சன் ஃபுல்லாகவும் கிச்சன் மேடை எல்லாமே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே அழுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கு க்ளீன் பண்ணி தண்ணி ஃபுல்லாகவும் வெளி பக்கமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு மட்டும் தொடச்சா போதுங்க. ஃப்ரிட்ஜுமே பார்க்க நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அழுக்கு கரை, எண்ணெய் பிசுக்கு நமக்கு எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்ஸ் எடுத்துருக்கு. இந்த பட்ஸில் நம்ம ஒரு 2-3 போல் மட்டும் நம்ம பட்ஸ் எடுத்துக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. நம்ம கேஸ் அடுப்புக்கிட்ட நம்ம ஆன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடங்களில் பாருங்கள் நமக்கு வெளி பக்கமாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும்ங்க நிறைய அழுக்கு நமக்கு படிஞ்சிருக்குங்க. அதை க்ளீன் பண்ண இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெளி பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் ஓரங்களில் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பஞ்சுக்கு எல்லா அழுக்கு நமக்கு வெளியே வந்துடுங்க.
இப்போ பாருங்கள், வெளிப்பக்கம் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தா நிறைய அழுக்கு ஒளிஞ்சிருக்குங்க. அந்த அழுக்கு க்ளீன் பண்ண இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த பஞ்சுக்கு நமக்கு எல்லா அழுக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ நான் பாருங்கள், அழுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறேன். அந்த அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த அழுக்கு ஃபுல்லாக க்ளியர் ஆகிடுச்சு. நமக்கு பார்க்கவே நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு திரும்ப ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு டைட் பிடிக்காமல் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கோதுமை மாவில் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே மாவுக்குள்ளே சீக்கிரமாக வண்டு புல்லில் வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு மாவு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் எடுத்துக்கோங்க. உப்புக்கல் சேர்க்க வேண்டாம். சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கும் மட்டும் எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதும். நமக்கு கோதுமை மாவு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் அரிசி மாவுக்கு, மைதா மாவுக்கு, கடலை மாவுக்கு எல்லா வித மாவுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பை நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் கப்புகள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு ஒரு 2 டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், மொத்தமாக 2 டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ₹1 பேக்கெட் ஷாம்பு எந்த பேக்கெட்டும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துருக்கேன். இந்த ஷாம்பு எடுத்துகிட்டு உப்பு கல்லுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கவர் வச்சுட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், உப்பு ஷாம்பு நமக்கு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள் 4-5 கிராம்பு போல் இந்த கப்பு மேலே நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு மூடி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கம்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் பாத்ரூம்லேயோ இல்லைனா ரூம்லேயோ கொண்டு போய் வச்சிங்கன்னா நமக்கு பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிடும். நல்ல குட் ஸ்மெல்லாம் நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டை இட்லி தோசை மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா, லாஸ்ட் மாவு மீண்டு போயிடுச்சுன்னா நம்ம இட்லி ஊற்றி வைக்கும்போது நமக்கு ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மாவு கூட கொஞ்சம் போல் சக்கரை சேர்த்து நல்லா நீங்கள் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் இட்லியில் தோசை நீங்கள் ஊற்றினா நமக்கு புளிப்புத்தன்மை பேலன்ஸாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் இட்லி நீங்கள் ஊற்றும் போது கல் மாதிரி வராமல் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானுமே முதல் தடவை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி கார சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பற்கள் நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் நம்ம வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காயிட்டுங்க. கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 6 டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து போல் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 2-3 காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு தக்காளி பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூனுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள், தேவையானதுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக நமக்கு கொதி வந்ததும் மூடி போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா நம்ம கொதிக்க வச்சாச்சுங்க. நமக்கு மேலே ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்கணுங்க.
அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சட்னிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்காளி கார சட்னி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, களி, ரைஸு எது கூட சாப்பிடும் நமக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தா இட்லி தாங்க செஞ்சுருக்கேன். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக எனக்கு தக்காளி கார சட்னி வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஐஃப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.